ஆடியுடைய கடைசி வெள்ளி பெருங்குளத்தூர்ல இருக்க எல்லையம்மன் கோவிலுக்கு வந்து அலங்காரம் நாங்க குடுத்துருந்தோம். போன வருஷம் இதே ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை நாங்க வந்து அங்க போயிருந்தோம். அப்போ வந்து ரொம்ப மன கஷ்டத்தோட, நெறைய பிரச்சனைகளோட தான் அங்க வந்து நாங்க போயிருந்தோம். அங்க போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு முழுசா தீர்வு கிடைச்சதோ இல்லையோ, ஆனா பெரிய சேஞ்சஸ் போன ஆடிக்கு நாங்க போனதுக்கும், இந்த ஆடிக்கு நாங்க போனதுக்கும் பெரிய சேஞ்சஸ் வந்து அந்த அம்மா தான் எங்களுக்கு குடுத்தாங்க. நான் போன ஆடி கடைசி வெள்ளி போனப்போ நான் வேண்டிக்கிட்டது என்னன்னா, ஒரு ஒரு வருஷமும் கடைசி வெள்ளி வந்து ஆடி மாசத்துல வர கடைசி வெள்ளி வந்து நாங்க இதே மாரி உங்களுக்கு அலங்காரம் பண்றோம். எங்களால முடிஞ்சது நாங்க வாங்கி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு வந்தேன். அதுக்காக தான் இந்த வாட்டியும் ஆடி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை வந்து நாங்க போயிருந்தோம். அம்மனுக்கு வந்து புடவை, அதுக்கப்புறம் செட்டு, பூ எல்லாமே மாலை எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம். அலங்காரத்துக்கு மட்டும் முன்னாடியே அண்ணாகிட்ட வந்து சொல்லிட்டு காசு குடுத்தாச்சு. அவரு வந்து ரெடி பண்ணி வச்சுருவாரு. கோவில் வந்து ரொம்ப சின்னது தான். இவ்வளவு தான் கோவிலே. அந்த கருவறை, சூலம் மட்டும் தான் இருக்கும். ஆனா ரொம்ப 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 சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம போயிட்டு சொல்லிட்டு வந்து உடனே நமக்கு அது சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிரும் நமக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அம்மாகிட்ட ஒண்ணு கேட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நானு சொல்லவே முடியாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் அதில வந்து ஒரு நல்லது நமக்கு இருக்கும். ஓ! இந்த அளவுக்கு மாற்றம் வரதுக்காக தான் நமக்கு இது வந்து இப்படி தள்ளி போச்சா? அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்க இந்த வாட்டி வந்து வீட்லயே வந்து அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். பொங்கல், சுண்டல்லாம் வந்து செஞ்சு கொண்டு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் எதுவுமே இல்ல. வெறும் அலங்காரம், கையில இருந்த கொஞ்சம் காசு வச்சு ஏதோ பெரட்டி எங்களால பண்ண முடிஞ்சத பண்ணோம். லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து ஆல்ரெடி ஃப்ரைடே மார்னிங் வந்து கோடம்பாக்கம் கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு, அங்கேருந்து அகெயின் இங்க வீட்டுக்கு வந்து பிரசாதம் ரெடி ஆனதுக்கப்புறமா நாங்க வந்து கெளம்பி இங்க கோவிலுக்கு போறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8:00 போல ஆயிடுச்சு. ஸோ, அதுக்கப்புறம் அங்க போய் அலங்காரம் எல்லாம் முடிச்சு, சாமி கும்பிட்டுட்டு நாங்க அங்கேருந்து கெளம்பி வீட்டுக்கு வரதுக்கே 10:30, 11 போல ஆயிடுச்சு. ஸோ, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து மனசு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அ அ நம்ம அம்மாக்கு பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட நாங்க திரும்ப வந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.